Rs.500 சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பெயிண்டிங்கே தெரியலன்னு நினச்சாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான பெயிண்டிங் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுப்பீங்க. ஸோ வாங்க உங்களை பெயிண்டிங் மாஸ்டர் ஆக்கிற இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான ப்ரஷஸ் எடுத்துக்கணும். காஸ்ட்லி ப்ரஷஸில் தான் பெயிண்டிங் நல்லா வரும்னு நினச்சிங்கன்னா அது உண்மை கிடையாது. நமக்கு கிடைக்கிற சிந்தட்டிக் ப்ரஷஸ் எதுவாக இருந்தாலும் சூப்பரான பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டோம்ஸ் கலர் மேட் சிம்பிளாக கிடைக்கிற இந்த பெயிண்ட் ப்ரஷஸை வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட் டிப் 2 ப்ரஷஸுமே இருந்துச்சு ஃபார் 50 rupees. பட் 50 rupeesக்கும் கம்மியாகவும் ப்ரஷஸ் நமக்கு கிடைக்குது, நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷஸும் குட்டி குட்டியான பெயிண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் டிப்பான ஸ்மால் ப்ரஷஸும் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது நான் பழைசாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, அதை ரீயூஸ் பண்ணுறேன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வெஜிடபிள் கட்டரை தான் நம்ம இந்த வீடியோவில் ரீயூஸ் பண்ணிவிட்டு ஒரு வால் ஹேங்கராக பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்கில் இருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல ஒரு பெயிண்டிங் தேவை இல்லையா, அதுக்காக தான் ஒரு சுறுசுறுப்பான பெயிண்டிங் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங் நீங்கள் கார்ட்போர்ட்லேயும் பண்ணலாம், பேப்பர்லேயும் பண்ணலாம், எந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியலில் வேணும்னாலும் பண்ணலாம். பட் ஐடியா அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரௌன் கலர் எடுத்து ரவுண்ட் டிப் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அழகாக இந்த மாதிரி கிளைகள் மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு நிறைய பெயிண்டிங் டெக்னிக்ஸும் நான் சொல்ல போகிறேன், அந்த கலர் ஷேடிங் விஷயங்களும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் டிப் ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் வரதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆலிவ் க்ரீன் கலர் எடுத்து லீவ்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் ஆலிவ் க்ரீன் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் க்ரீனில் இருக்குது, அதனால் அதை விட டார்க்கர் ஷேடில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆலிவ் க்ரீன் எடுத்துருக்கோம். இதுவே பேக்ரவுண்டை ப்ளூவாக கொடுத்திங்கன்னா நீங்கள் நார்மல் க்ரீன் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் ரிங்கில் நம்ம ப்ளூ பண்ணியிருக்கோம்ல, அதை க்ரீன் அல்லது எல்லோவாக மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆலிவ் க்ரீன் யூஸ் பண்ணி ரவுண்ட் டிப் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரொம்ப ஷார்ப்பான ஒவ்வொரு லீஃப் பிளேட்ஸையும் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம ஷேடிங் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா இதை நம்ம தனித்து காட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு பெயிண்ட் யூஸ் பண்ணி ஷேடிங் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஈவன் டைமண்டை கூட நீங்கள் அழகாக கலர் ஷேடிங் இருந்தால் சூப்பராக வரையலாம். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்க்கு பவர் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ்க்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் க்ரீன் எடுத்து இந்த ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் நர்வ்ஸ் வரும் இல்லையா, அந்த நரம்புகள், அதை இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லா லீவ்ஸ்க்கும் இதே மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். கூடவே சென்டரில் நீங்கள் க்ரீன் அல்லது எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஷேடிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு நல்ல எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த பார்க்கில் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி பேஸில் மட்டும், அதாவது டவுன் சைடில் கீழே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதில் பெயிண்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதால அந்த கிளைகள் ரொம்ப அழகாக நமக்கு லைட் ஷேடிங்கில் ஒளிர்ற மாதிரி பிரைட்டாக இருக்கும். ஸோ ப்ரௌன், அதுக்கப்புறமா நம்ம ரெட்டு, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கோன் ஷேப்புக்கு வரைகிறோம். அந்த கோனை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோம் ஷேப்பில் வரா மாதிரியே கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு சங்கு ஷேப்புக்கு நமக்கு இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சங்கு ஷேப்னால் முடியும் பொழுது கூராக முடியும் இல்லையா, அப்படி இல்லாமல் மேலே எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த கோன் ஷேப்பில் அதே மாதிரியே பாட்டம்லேயும் நம்ம அந்த கோன் ஷேப் முடிகிற மாதிரி நம்ம அழகாக கலர் பண்ணி முடிச்சிட்டோன்னா ரொம்ப அழகான ஒரு சூப்பரான நம்ம தினசரி சாப்பிட்டா உடலுக்கு நன்மையான ஒரு விஷயத்தை நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். நம்ம ஏன் இந்த பெயிண்டிங்கை சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசனையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு கலரை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அதுக்கான டீட்டெயிலிங்காக ப்ரௌன் கலரை நம்ம இந்த மாதிரி ஷேடிங்காக சைடில் கொடுத்துட்டே வரோம். இப்படி கொடுக்கறதுனால அது ஒரு க்ளோயிங் எஃபெக்டில் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்காது, ஆனால் இதில் இன்னொரு அடிஷ்னல் கலரை நான் ஆட் பண்ண உடனே நீங்களே பா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலரை நம்ம பார்டருக்கு இது கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பட்டர்ஃப்ளை வெளில வேற கக்கூனா? கண்டிப்பாக கிடையாது. அதை விட இன்னொரு சுறுசுறுப்பான விஷயம்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ எல்லோ கலரை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லைட் ஷேடிங்காக அப்படியே இந்த ஆரஞ்சு கலர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம்.
ஸோ கலரிங்கில் வந்துடுச்சுன்னா ஷேடிங் பண்ணும்போது நம்ம ஒரு கலரோட இன்னொரு கலர் நல்லா பிளெண்ட் ஆகும்போது தான் நமக்கு அழகான அந்த ஷேடிங் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, லைட்டாக தான் ஒரு எல்லோ கலர் நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சாதாரணமாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அப்படியே ஹைஃபை பெயிண்டிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ கலர் ஷேடிங் வித் அன் எல்லோ கலர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த எல்லோ கலரை கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் ஒரு கோடு எல்லோ மாதிரியும் நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சும்மா ஸ்ப்ரெட்டிங், அதுக்கப்புறமா திருப்பி டாப் டு பாட்டம் நம்ம கோடுகள் மட்டும் வரைய போகிறோம். இப்போ அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிம்பிளான ஒரு ட்ராயிங்கை நம்ம எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே கோடு எல்லோ கலரில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ தட் இது ஒரு க்ளோயிங் எஃபெக்டில் நமக்கு அழகாக இப்போது கிடைச்சாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனிகோம், தேனடன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேன் கூடு. ஸோ இந்த கூடை தான் நம்ம அழகாக வரைஞ்சிருக்கோம். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதுக்காவது தேவைன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை நீங்கள் அழகாக ஸ்கெட்ச் அல்ல க்ரையான்ஸ் அல்லது பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஸோ இந்த ஹனிகோம் இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. ஹனிகோம் மட்டும் வரைஞ்சால் போதுமா, நம்மளோட ஹீரோ ஹனிபீயையும் வரையணும் இல்லையா, இப்போ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹனிபீயை வரைகிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருந்தேன், பட் அது ஒழுங்காக வரல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லோ கலர் தான் வந்து பேஸாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே நான் இப்போ பண்ணுறதா அப்படியே எல்லோ கலரில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க, ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிட்டே வரோம். இதில் டீட்டெயிலிங் கொடுக்கும்போது ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கப்புறமா அதுக்கு மிடில் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறமா ஒரு கூம்பு ஷேப் நம்ம ஹனிபியோட பேக் இருக்கும் இல்லையா, அதுக்காக வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ இதில் பிளாக் கலரை ரொம்ப அழகாக நம்ம கொடுத்துட்டு இந்த பிளாக்கே வந்து கோடு கோடாக நம்ம வரைய வேண்டியது இருக்கும், அதையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த கோடு கோடாக வரைஞ்சிட்டு பேலன்ஸ் அந்த ஆரஞ்சு போர்ஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் போர்ஷனை அப்படியே விட்டுடணும். ஸோ இதில் இந்த ஆரஞ்சு காம்பினேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கே எல்லோவோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக அந்த ஹனிபீனுடைய கலர் அப்படின்றது கிடச்சிடும். இப்போ ஹனிபீக்கான அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலிங்லாம் கொடுத்துட்ருக்கோம், இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே அந்த இறகுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். அந்த ஒயிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ரொம்ப லைட் ஸ்கை ப்ளூக்கும் லைட்டான ப்ளூ கலரை எடுத்து இதோ பாருங்கள் இந்த கலர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ளூ எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி நம்ம அடிச்சிடுறோம். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் கலரை எடுத்து நரம்புகள் மாதிரி அந்த இறகுகளை கொடுக்க போகிறோம். அப்போ தான் சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கே எல்லோ கலர் இதில் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன்ல, அதனால் நீங்கள் ஆரம்பமே எல்லோ கலர் பண்ணிவிடுங்க. நான் அதை மிஸ் பண்ணதால் இப்போ அந்த எல்லோ கலர் ஷேடிங்கை வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லோ கலரில் நம்மளுடைய ஹனிபி அப்படின்றது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம அந்த இறகுகளுக்கு வந்து ப்ரௌன் கலர் லைட்டாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. கோடு மாதிரி அழகாக கொடுத்துட்டு லைட்டாக இலைகளுக்கு எப்படி நம்ம நர்வ்ஸ் வரைவோமோ அதே மாதிரியே வரைஞ்சிட்டு பார்டரில் அப்படியே நீங்கள் பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இறகுகள் ஹனிபியினுடைய அந்த ஃப்ளையிங் ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாகிடும். இப்போது எல்லோ கலர் எடுத்து மேலே ஹனிபி தலைக்கு மேலே நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஓவல் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட்லேயே வந்து பண்ணிடணும். இது எப்படின்னா அப்படியே கொஞ்சம் மர்ஜ் ஆகி நம்ம பண்ணணும், சரிங்களா? அப்ரப்டாக அப்படியே எல்லோ கலர் தெரிகிற மாதிரி பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிடுறோம். அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயுமே நம்ம எல்லோ கலரை இந்த மாதிரி ஒரு கர்விங்காக யூ ஷேப்புக்கு, ஓகேவா, ஸ்மைலி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதை வந்து எல்லோ கலரில் பண்ணுறோம். ஷேடிங் கொடுத்தோன்னே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிரைட்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லோ கலர் ஷேடிங் ப்ராசஸ் இப்போ ஓவர். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான மோட்டிவேஷ்னலான வார்த்தையும் நீங்கள் எழுதலாம். நான் என்ன எழுத போகிறேன்னா நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை முடியல அப்படின்னு உக்காந்துடவே கூடாது. நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு முன்னோக்கான எண்ணத்தோடு நம்ம முடிவெடுக்கணும். கூடவே நம்ம எப்போவுமே ஆசம் தான். டெய்லி நம்மளை எப்படி ஆசமாக சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சூப்பரான ரீயூஸ் ஐடியா வித் அ வேஸ்ட் வெஜிடபிள் கட்டர் அண்ட் அ பெயிண்டிங் ஐடியா. ஸோ மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் இந்த மாதிரி பண்ணணுன்னா செலவாகும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே இது ஒரு அழகான ஹோம் டெக்கராக நீங்கள் எழுந்த உடனே பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். எப்போவுமே ஹனிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியது. அது கூட இல்லாமல் தன்னை தற்காத்து
காலத்துக்குள்ள அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே தெரியும். கூடவே தன்னுடைய நேரத்தை அது வீணாக்காது. என்னதான் ஒரு தேன் கூட கலைச்சு நம்ம எல்லாமே மனுஷங்கள் ஹனியை எடுத்துட்டாலும் திருப்பி அந்த தேன் கூட கட்டுறதுக்கு தான் அது முயற்சி பண்ணும். அதே மாதிரி நாமும் விடாமுயற்சியை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம விடவே கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த அழகான ஹோம் டெக்கரை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கூடவே பெயிண்டிங் ட்ரிக்ஸோட. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா அண்ட் பை பை.